சென்னை சென்னகேசவ பெருமாள் கோயிலில் இருந்து சிறப்பு பூஜைகளுடன் திருப்பதி திருக்குடை ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். மீதமுள்ள 9 குடைகள் திருமலை திருப்பதியில் பிரம்மோற்சவ விழாவின் போது சமர்ப்பிக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள் என்ன? திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புரட்டாசி மாதத்தில் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் போது ஏழுமலையானின் கருட சேவைக்கு தமிழக பக்தர்கள் தரப்பில் இருந்து இந்து தர்மாஷ்டிர சமதி சார்பில் வெண்பட்டு திருக்குடைகள் காணிக்கையாக செலுத்துவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான திருமலை திருப்பதி திருக்குடை ஊர்வலத்துக்காக சென்னை சென்னகேசவ பெருமாள் கோவிலிருந்து சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதற்காக திருக்குடைகள் சிறப்பு பூஜைகளோடு திருக்குடை ஊர்வலம் தொடங்கியது. தற்போது அந்த திருக்குடை கவுனியை தாண்டி இருக்கிறது. குறிப்பாக இந்த திருப்பதி திருக்குடை ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சவுகார்பேட்டை வால்டாக்ஸ் ரோடு முழுவதுமாக பக்தர்கள் கூட்டமாகத்தான் காட்சியளிக்கிறது. குறிப்பாக திருக்குடை ஊர்வலம் NSC போஸ் சாலை, கோவிந்தப்பன் நாயக்கன் தெரு சந்திப்பு, வைராகி மடம், வால்டாக்ஸ் சாலை வழியாக தற்போது கவுனியை தாண்டி திருக்குடை ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறது. யானை கவுனி பாலம் வரும்போது திருக்குடை ஊர்வலத்தில் கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்தை இட்டார்கள். அது மட்டுமல்லாமல் பலர் திருக்குடைகள் மீது பூக்களை தூவி வரவேற்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த திருக்குடை ஊர்வலம் தற்போது யானை கவுனி பாலத்தை தாண்டி இருக்கிறது. சூளை நெடுஞ்சாலை, AP ரோடு, வடமலையான் தெரு, தானா தெரு, செல்லப்பா தெரு வழியாக இன்று இரவு ஐனாவரம் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்றடைகிறது. அங்கு வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாக நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திருக்குடைகளை வரவேற்று காசி விஸ்வநாதர் கோவிலில் இன்னிசை நிகழ்ச்சிகளும் வழிபாட்டுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து நாளை, அதாவது 3ஆம் தேதி சென்னை ஐனாவரம், வில்லிவாக்கம், திருமுல்லைவாயல், திருவள்ளுவர் வரை இந்த திருக்குடை ஊர்வலம் செல்கிறது. அதன் பிறகு 7ஆம் தேதி தான் திருப்பதி திருமலையை இந்த திருக்குடை ஊர்வலம் சென்றடைகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இதை வரவேற்பதற்காக அங்கு காத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திருக்குடைகளை திருமலை அடைந்ததும் ஏழுமலையான் கோவில் மாட வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து சென்று வேங்க முடையானுக்கான வஸ்திரம் உள்ளிட்ட மங்கள பொருட்களுடன் திருப்பதி ஜீயர்கள் முன்னிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளிடம் இந்த திருப்பதி திருக்குடை ஊர்வலம் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. சுமார் 200 ஆண்டுகள் கொண்ட இந்த வட சென்னையுடைய விழா என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த வால்டாக் சாலை, சவுகார்பேட்டை சாலை உள்ளிட்ட சாலைகளில் குழுமி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக இந்த திருக்குடை ஊர்வலம் ஐனாவரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. செல்லும் இடங்களிலும் இதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பதி திருக்குடை ஊர்வலம் நடப்பதையொட்டி முழுவதுமாக போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. வால்டாக் சாலையில் எந்த வாகனங்களும் செல்ல அனுமதி இல்லை. அதே போல குறிப்பாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலிருந்து வால்டாக் சாலை செல்லக்கூடிய சாலைகளும் முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. சவுகார்பேட்டையில் பல கடைகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பை கருதி போலீசாரே கடைகளை அடைக்கும்படி அறிவுறுத்தியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கூட்ட நெரிசலில் குழந்தைகள் சிக்காமல் இருப்பதற்காக கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட உதவி மையங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் சிறுவர்கள் காணாமல் போனால் உதவி மையங்களுக்கு தெரிவித்து அதனை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியிலும் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெண்களிடம் யாராவது தவறாது நடந்தால் அவர்களை பிடிப்பதற்காக சாதாரண உடையில் பெண் போலீசார் பொதுமக்களாக கண்காணிக்கக்கூடிய பணியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நகை திருட்டுகளை தடுப்பதற்கும் நகை பறிப்பு சம்பவங்களை தடுப்பதற்கும் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளிலும் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நகை திருட்டில் இது போன்ற கூட்ட நெரிசலை கண்டுபிடித்து அவர்கள் நகை திருட்டில் பழைய திருடர்கள் ஈடுபட்டால் அவர்களை கண்டுபிடிப்பதற்கும் குற்றப்பிரிவு போலீசார் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்டோர் சவுகார்பேட்டை முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது திருப்பதி திருக்குடை ஊர்வலம் ஐனாவரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.